பிரிட்டன் வரலாற்றில் முதன்முறையாக மிகவும் இளம் வயது மேயராக துஷார் குமார் என்ற இந்திய வம்சாவளி இளைஞர் பொறுப்பேற்றுள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த துஷார் குமார் என்ற 23 வயது இளைஞர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளார். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் போதே 20 வயதில் தொழிலாளர் கட்சியின் கவுன்சிலராக துஷார் குமார் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு எல்ஸ்ட்ரீ மற்றும் போர்ஹம்வுட் நகர சபையில் சேர்ந்தார். தொடர்ந்து துணை மேயராக பணியாற்றினார். இந்நிலையில் எல்ஸ்ட்ரீ மற்றும் போர்ஹம்வுட் நகரின் மேயராக பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் பிரிட்டனின் இளம் வயது மேயர் என்ற பெருமையை இந்திய வம்சாவளி இளைஞர் துஷார் குமார் பெற்றுள்ளார். மேயராக பொறுப்பேற்றது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும் தன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு தலைவணங்குவதாகவும் துஷார் குமார் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தன்னுடைய குடும்பத்திற்கு அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், ரிஷி சுனக்கை போலவே எதிர்காலத்தில் பிரிட்டன் பிரதமராக வேண்டும் என்பது தம்முடைய விருப்பம் என்று கூறியுள்ளார். பிரிட்டன் வரலாற்றில் முதன்முறையாக மிகவும் இளம் வயது மேயராக துஷார் குமார் என்ற இந்திய வம்சாவளி இளைஞர் பொறுப்பேற்றுள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த துஷார் குமார் என்ற 23 வயது இளைஞர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளார். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் போதே 20 வயதில் தொழிலாளர் கட்சியின் கவுன்சிலராக துஷார் குமார் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு எல்ஸ்ட்ரீ மற்றும் போர்ஹம்வுட் நகர சபையில் சேர்ந்தார். தொடர்ந்து துணை மேயராக பணியாற்றினார். இந்நிலையில் எல்ஸ்ட்ரீ மற்றும் போர்ஹம்வுட் நகரின் மேயராக பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் பிரிட்டனின் இளம் வயது மேயர் என்ற பெருமையை இந்திய வம்சாவளி இளைஞர் துஷார் குமார் பெற்றுள்ளார். மேயராக பொறுப்பேற்றது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும் தன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு தலைவணங்குவதாகவும் துஷார் குமார் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தன்னுடைய குடும்பத்திற்கு அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், ரிஷி சுனக்கை போலவே எதிர்காலத்தில் பிரிட்டன் பிரதமராக வேண்டும் என்பது தம்முடைய விருப்பம் என்று கூறியுள்ளார்.